ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, நாமமே இல்லாமல் ஒரு நாமமும் இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களா இந்த உலகத்துல தைரியத்தோட வாழும். எது நடந்தாலும் மிகுந்த தைரியத்தை விடாதபடிக்கு பலன் என்ன பலன், பலன் பலன் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பலன் சொல்லும் போது ரிசல்ட், நம்ம வாழ்ந்து வர காலங்களை பொறுத்து நம்மளுக்கு ஆவிக்குரிய விஷயத்துல ரிசல்ட். அந்த பலன் என்ன ரிசல்ட்? நித்திய ராஜ்யத்துல ஆண்டவரோட கூட ஐக்கியப்பட்டு வாழற வாழ்க்கை இருக்குது. அது எத்தனை அருமையான வாழ்க்கை. அதனால நம்ம நம்மளுடைய தைரியத்தை விடக்கூடாது. ஏன்னா இந்த உலக வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படி நம்ம நினைக்க கூடாது. இந்த உலக வாழ்க்கையை கொண்டுதான் நித்திய ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுது. அதனால நம்ம மிகுந்த தைரியத்தோடு நம்ம ஒரு பலன் அடைய போறோம் அப்படின்ட்டு தைரியமா பிரயாணிக்கலாம் ஆண்டவருடைய பாதையில. பயப்படாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியானவர் எப்பொழுதுமே கூட இருக்காரு. எப்ப நம்ம சத்தியத்தை அறிஞ்சோமோ ஆவியானவர் நம்மளோட டிராவல் பண்றாரு. அதனால மிகுந்த தைரியத்தோட டிராவல் பண்ணுவோம். நம்மளுடைய பலனுக்கு எதுவான இந்த தைரியம் எது பிசாசுக்களை, தீமைகளை, பாவங்களை எதிர்க்கிற தைரியத்தை விட்டு விடாதபடிக்கு நம்மளுடைய பிரயாணத்தை தொடரும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம எதுக்காக பயப்படணும்? உங்களுக்கு அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.